அரியலூரில் KFC நிறுவனத்தின் கிளையை தொடங்க அனுமதி பெற்றுத் தருவதாக மோசடி செய்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் சிக்கியது எப்படி? அரியலூர் ராஜாஜி நகரில் வசிப்பவர் கொளஞ்சிநாதன். அரியலூரில் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் நிறுவனத்தின் கிளையை தொடங்க விரும்பினார். அதற்காக சஃபயர் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் பதிவு செய்ததாகவும், KFC கிளை தொடங்குவதற்காக NOC, லைசன்ஸ், செக்யூரிட்டி டெபாசிட் மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் என பல்வேறு காரணங்கள் கூறி பல தவணைகளில் மொத்தம் 66,20,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றிவிட்டதாக இணைய குற்ற புகாருக்கான டோல் ஃப்ரீ எண் 1930 புகார் அளித்தார். அதன் பேரில் அரியலூர் இணைய குற்ற காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி மோசடி செயலில் ஈடுபட்ட நபர்களின் வங்கி கணக்குகளில் இருந்த ரூபாய் 6,03,029 ரூபாயை முடக்கினர். அந்த கணக்கு யாருடையது, பரிவர்த்தனையில் ஈடுபட்ட நபர் யார் என்பது குறித்து செல்பேசி எண்ணை வைத்து விசாரித்தபோது மோசடியில் ஈடுபட்டவர்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தங்கியிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறை உயர் உத்தரவுப்படி 9 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டது. அவர்கள் கடந்த 9ஆம் தேதி பெங்களூரு விரைந்தனர். அங்கு மோசடி கும்பலைச் சேர்ந்த 39 வயது இத்ரீஸ் மற்றும் 21 வயது தருண் ஆகிய இருவரை கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்திய போது மோசடியாக பெற்ற பணத்தை பல்வேறு வங்கிகளில் 15 வங்கி கணக்குகளை தொடங்கியும் 10 சிம் கார்டுகளை பெற்றும் பீகாரில் உள்ள முக்கிய எதிரிக்கு அனுப்பி வைத்தது தெரியவந்தது. இதற்கென போலி வெப்சைட்டுகளை தொடங்கி அதன் மூலம் பலரை ஏமாற்றியிருப்பது உறுதியானது. தங்கள் மோசடி வலையில் சிக்கும் நபர்களிடமிருந்து பெறப்படும் பணத்தை வங்கி கணக்குகளில் செலுத்த வைத்து அதனை தங்களுக்குள் பிரித்துக் கொண்டதாக வாக்குமூலம் அளித்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 2 செல்போன்கள், 4 சிம் கார்டுகள், 4 வங்கி கணக்கு புத்தகம், 5 காசோலை புத்தகம் மற்றும் 5 ATM கார்டு ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் பீகாரில் உள்ள முக்கிய எதிரியை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பெங்களூருவில் கைது செய்யப்பட்டவர்களை அரியலூர் அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பிரபல ஃப்ரைட் சிக்கன் நிறுவனமான KFC கிளையை அரியலூரில் தொடங்க அனுமதி பெற்றுத் தருவதாக கூறி போலி இணையதளம் மூலம் மோசடியில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்களை பீகாரில் இருந்தபடியே இயக்கிய முக்கிய நபரும் சிக்குவாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.